சிந்தனை துளியுடன் பேச வருகிறார் சிவஸ்ரேயா. 6ஆம் வகுப்பு A1 எண் 4. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜேவி சிவஸ்ரேயா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று தெரியுமா? நேர்மைக்கு கிடைத்த பரிசு. தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற் கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்துள்ள நடுவர் அவர்களுக்கு என் பொன் போன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். நிலையின்றி தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்கிறார் நாம் பொய்யா மொழி புலவர்கள். மனிதர்கள் வாழ்நாளில் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் கல்விமானாக இருந்தாலும் கூட அவர்கள் நேர்மை மறந்துவிட்டால் அனைத்தும் வீணாகும். நேர்மையே இல்லாதவர் பிறர் உழைப்பை சுரண்டி ஏமாற்றி பறிப்பவர்களாக தான் இருப்பான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல நேர்மையற்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவர்களை நிச்சயம் தண்டிக்கும். நேர்மையே சிறந்த கொள்கை என்பது ஆங்கிலத்தில் பிரபலமான பழமொழியாகும். நேர்மையின் பண்பினால் வழங்கப்பட்ட அடிமை விவரிக்கவும் முடியாது. அமெரிக்கா எழுத்தாளர் ரிக் ரியோர்டனின் வார்த்தைகளில் உண்மையை ஒப்புக்கொள்ள வலிமையும் தைரியமும் தேவை என்கிறார். தற்காலம் உலகம் வஞ்சகர்களால் நிரம்பியுள்ளது. இவர்களுக்கு எதிராக திரும்புவது எளிதான காரியம் அல்ல. ஊழலும் பொய்யும் நிறைந்த இன்றைய உலகில் நேர்மையான குணம் கொண்டவர் சமூகத்தில் தனித்து நிற்கின்றார். தாமஸ் ஜெபர்சனின் வார்த்தைகளில் நேர்மை என்பது ஞானத்தின் புத்தகத்தில் முதல் அத்தியாயம். ஒரு நேர்மையான நபர் ஒருபோதும் தவறாக நடந்து கொள்ள மாட்டார் அல்லது அந்த மோசமான செயல்களில் ஈடுபடவே மாட்டார். ஒரு வெற்றிகரமான நபராக இருப்பதற்கு நேர்மை என்பது மிகவும் முக்கியம். இதற்கு உதாரணத்திற்கு ஒரு கதை கூறுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வண்ணம் தீட்டுபவர் இருந்தார். இவர் மிகவும் நேர்மைக்கு வித்திட்டவர். இவர் வாழ்ந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் வசித்து வந்துள்ளார். இவர் ஒரு நாள் அந்த வண்ணம் தீட்டுபவரை சந்தித்து, உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன், நீ சரியாக செய்வாயா என்று கேட்டார். சரி ஐயா, சரியாக செய்கிறேன். என்ன வேலை ஐயா தரப்போகிறீர்கள் என்று கேட்டார். அதுவா, என் படகிற்கு நீ இன்றே வண்ணம் தீட்டி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு என் மனைவி மற்றும் என் குழந்தைகள் அந்த படகினால் அந்த கடலில் செய்ய போயார் என்று கூறிய பின் அந்த ஜமீன்தார் அந்த வண்ணம் தீட்டுபவரை ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்திலேயே அழைத்து சென்றார். இதோ பார், இதான் என் படகு, இதற்கு தான் நீ வண்ணம் தீட்ட போகிறாய் என்று கூறினார். அதற்கு அந்த ஜமீன்தார் கேட்டார், ஒன்று நான் கேட்க மறந்து விட்டேனே, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு எனக்கு 1500 ரூபாய் போதும் ஐயா என்று கூறினார். சரி என்று கூறிவிட்டு ஜமீன்தார் வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த வண்ணம் தீட்டுபவர் அவர் வீட்டிற்கு சென்று தேவையான பொருட்களை எடுத்து வந்து வண்ணம் தீட்ட ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த படகில் ஒரு ஓட்டை இருந்தது. அடடா, இந்த படகில் ஒரு ஓட்டை இருக்கிறதே, இது யாராவது கடலுள் சென்றால் முடுகி விடுவார்களே என்று நினைத்தார். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, நான் இந்த ஓட்டையை அடைத்து விட்டு பிறகு நான் வண்ணம் தீட்டுகிறேன் என்று நேர்மையுடன் தொடர்ந்து அந்த ஓட்டையை நேர்மையுடன் அடைத்து பிறகு வண்ணம் தீட்டி முடித்துவிட்டு ஜமீன்தார் வீட்டிற்கு சென்று, ஜமீன்தார் ஐயா, நான் வேலையை முடித்து விட்டேன், நீங்கள் ஒரு 8 வந்து பாதி சென்றீர்கள் நல்லாக இருக்கும் என்று கூறினார். சரி என்று அந்த ஜமீன்தாரும் அந்த வண்ணம் தீட்டுபவரும் படகு இருக்கின்ற இடத்திற்கு சென்றார். அடடா, மிகவும் நன்றாக இருக்கிறதே, சரி உன் சம்பளத்தை சிறிது நேரம் கழித்து வாங்கிக் கொள்வாயா என்று கேட்டார். சரி ஐயா என்று கூறிவிட்டு ஜமீன்தார் வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த வண்ணம் தீட்டுபவரும் பொருட்களை எடுத்து வீட்டிற்கு நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த படகு இருக்கும் வழியாக ஒரு படகோட்டியார் வந்து இருந்திருந்தான். அவன் யார் தெரியுமா? இதற்கு முன்பு அந்த படகை வாடகைக்கு ஓட்டி கொண்டிருந்தான். என்னடா இது, ஜமீன்தார் படகைக்கு புதிதாக வண்ணமெல்லாம் தீட்டிருக்கிறார்களே என்று நினைத்து ஜமீன்தார் வீட்டிற்கே சென்று, ஜமீன்தார் ஐயா, என்ன உங்கள் படகிற்கு புதிதாக வண்ணமெல்லாம் தீட்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அவர் கூறினார், எனது மனைவி மற்றும் என் குழந்தைகள் அதில் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று கூறிய பின் அந்த படகோட்டி கூறினான், அதுவா, அதில் சென்றிருக்கிறார்கள், அந்த படகில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறதே என்று கூறினார். அவர் கூறிய பின் ஜமீன்தார் முகம் மிகவும் சுருங்கியது.
இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வண்ணம் தீட்டுபவர், ஐயா ஐயா கவலையே படாதீர்கள், நான் அந்த ஓட்டைக்கு தேவையான தர்க்க பொருட்களை வைத்து அடைத்துவிட்டு தான் ஓட்டையை அடைத்தேன் என்று கூறிய பின் ஜமீன்தார் மிக்க நன்றி என்று கூறிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று அவருக்கு செலுத்த வேண்டிய 1500 ரூபாய் மற்றும் கூடவே 10,000 ரூபாவை எடுத்து வந்தார். இந்த வண்ணம் தீட்டுபவரை எடுத்துக்கொள் என்று கூறினார். ஐயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு செலுத்த வேண்டிய 1500 ரூபாய் மற்றும் போதும் என்று கூறினார். அதற்கு இல்லை நீ மட்டும் அந்த ஓட்டையை அடிக்கவில்லை என்றால் நான் இன்று என் மனைவி மற்றும் என் குழந்தைகளை இழந்திருப்பேன் என்று கூறிய பின் அந்த வண்ணம் தீட்டுபவரும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். இந்த கதையிலிருந்து நான் என்ன கூற வருகிறேன் என்றால், நேர்மை என்பது ஒரு தனி மனிதன் வாழ்வில் மிகப்பெரிய நற்பண்புகளாகும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுளின் உன்னதமான படைப்பு நேர்மையான மனிதன் என்று அமெரிக்க அதிபரையும் தாமஸ் எடிசனையும் நன் கண்முன் காண்பித்து அழகு தமிழில் கரையும் கூறி சென்ற மாணவி ஸ்ரேயாவிற்கு நன்றி.